அஸ்வின் பக்தி சேனல் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் லக்ன புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சூரியனுடைய நட்சத்திர புள்ளியில் நட்சத்திர காலில் லக்ன புள்ளி நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, அஞ்ச மாட்டீங்க. அதே சமயத்தில் ஒரு தலைமைத்துவங்கிறது உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும். அரசு சம்பந்தப்பட்டது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ளேயும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள சட்டுன்னு கோபம், அது மட்டும் இல்லாம பெரியவர்கள் அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பீங்க. ஆனா சுய கௌரவம் பார்க்கக்கூடியவர்களா இருப்பீங்க. இது மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்ப இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்? நம்ம சாஃப்டா அமைதியா தான் சொல்லபடி கேட்கக்கூடியவங்களா இருந்தா மட்டும்தான் அவர்களுக்கு என்ன ஆகும், நல்ல ஒரு வாழ்க்கை போகும். அப்படி இல்லை அப்படின்னா அவர்களோடது நம்ம சொல்றத அவங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரியானது வரும். இதுதான் அந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. வாழ்க்கை துணை கிட்ட இந்த சூரியனுடைய லக்ன புள்ளி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கை மிக சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நல்ல ஹார்ட் ஒர்க்கர், எந்த ஒரு இடத்துல போனாலும் தனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையை தேடிக்கிறவராகவும் இருப்பாரு. அதே சமயத்துல அதுக்கு தக்க நம்ம கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லாம இருக்கணுங்கிற மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளும் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இலைமறை காய் மாதிரி ஒரு சில டைம்ல தவறுகள் செஞ்சாலும் அது மாட்டிக்கிற மாதிரியா தன்மைகள் வரும். இந்த சூரியனோட இதுல இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அதே சமயத்துல பாதுகாப்போட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு குடும்பத்துக்கு கொடுப்பாரு. ஏன்னா குடும்பத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத பார்த்தோம்னா இவங்களுக்கு அதிகமா இருக்க மாட்டாங்க. 1-2 பேர் தான், குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. மற்றபடி இதே இந்த லக்ன புள்ளி சூரியன் நல்ல 1-5-9 திரிகோண ஸ்தானங்கள்ல இருந்தது அப்படின்னா நல்ல உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு இருக்கும். இதே 6-8-12 இருந்தது அப்படின்னா அரசுனால, அரசாங்கத்தினால, அடுத்தது கௌரவ குறைச்சல் மற்றும் நமக்கு ஒரு சில பிரச்சனைகளை வரக்கூடிய ஒரு அமைப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது நீங்க எந்த இடத்துலையும் உங்களை தலை நிமிர்ந்து வைக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய லக்ன புள்ளி தான். இந்த சூரியன் நல்லா இருந்தாருன்னா மிக சிறப்பான யோகத்தை அடையக்கூடியவர்களா இருப்பீங்க. அதே சமயத்துல எந்த இடத்துல யாருக்காகவும் உங்களுடைய குடும்பத்தை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை பாதுகாப்போடு நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம்.